Joseph Kennedy, Thomas Hubert நடைபெறும் ஒரு நாள் நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு வருகையிலிருந்து வாழ்த்துறை தலைமையில் செய்திருக்கின்ற ரெவரண்ட் ஃபாதர் ரெக்டர் அவர்களே, ரெவரண்ட் ஃபாதர் செக்ரட்டரி அவர்களே, ரெவரண்ட் ஃபாதர் பிரின்சிபால் அவர்களே, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஒன் டே கான்ஃபரன்ஸை என்னுடைய கோஆர்டினேட்டர் டாக்டர் பி அகசியம் ஆரோக்கியராஜ் அவர்களே, ஹெட் ஆஃப் த அசோசியேட் ப்ரொஃபஸர் மிஸ்டர் டாக்டர் ஜான் அவர்களே, வினோத் குமார் அவர்களே, நன்றியுடன் சர்வீஸ் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, எனது இனிய மாணவ மாணவி செல்வங்களே, பல்வேறு கல்லூரியிலிருந்து வருகை இருக்கின்ற முந்தைய கான்ஃபரன்ஸ் வருகின்ற மாணவ மாணவி செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கற்ற காலை வணக்கம் தெரிவித்துக்கிறேன். செயின்ட் ஜோசப் கல்லூரி என்பது இந்தியாவிலே குறிப்பாக சொல்லப்படும் உலக அளவில் எஜுகேஷனுக்கு பெயர் திருச்சி என்று சொன்னால் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி திருச்சி என்று சொன்னால் செயின்ட் ஜோசப் கல்லூரியாக கேட்பாங்க. உங்களுக்கே நன்றாக தெரியும், யாராவது அப்துல் கலாம் படித்திருக்காரு, பெரிய சயின்டிஸ்டாக படித்திருக்கிறார். அந்த கல்லூரி உங்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததே பெரிய பாக்கியம் என்றுதான் சொல்லுவேன். நாங்கள்லாம் உங்களால் உங்களுக்கு போது இறுதி படிக்கிறது செயின்ட் ஜோசப் கல்லூரி வாசலை கூட பண்ண முடியாது. உங்களை அழைத்து அது காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்து நல்ல உலக புகழ்பெற்ற செயின்ட் ஜோசப் கல்லூரி என்று சொன்னால் உலகத்தை நேரம் கிடைக்காது. இந்த மாணவ செல்வங்கள் பல்வேறு நாட்டில் படிக்கிறார்கள். எங்கே சொன்னாலும் நீங்கள் எந்த கல்லூரி படித்து என்று சொன்னால் செயின்ட் ஜோசப் கல்லூரி என்று சொன்னால் அதற்கு தனி மரியாதை. அது குறிப்பாக தமிழ்நாட்டில் செயின்ட் ஜோசப் என்பது நமக்கு திருச்சிக்கு ஒரு அடையாளம். எப்படி சர்ச்சு தமிழ்நாட்டிலே திருச்சி என்று சொன்னால் சர்ச்சை சொல்வார்கள், அதே போல் மலக்கோட்டை சொல்வார்கள், அதே போன்று அதுக்கு அடுத்தது அடுத்த செயின்ட் ஜோசப் கல்லூரி சொல்லிதான் சர்ச்சை மலக்கோட்டை சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் படிப்பதை நீங்கள் எல்லாம் பொறுப்பேற்று நிச்சயமாக நம்புகிறேன். நீங்களும் அதை மனிதர்கள் என்று நம்புகிறேன். பொதுவாக சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் போவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்ன படிக்கணும்னு சொன்னால் நான் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தலைவர் போவாங்க. காமர்ஸ்னா காமர்ஸா ஏதோ அதாவது படிக்கக்கூடாத சப்ஜெக்ட் மாதிரி காமர்ஸ் ஆவாங்க. நாங்களாம் படிக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. கடந்த ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 1293 எடுத்தோம் கூட காமர்ஸ் தான் அப்ளை பண்ணலாம். அதான் உண்மை. முன்னாடி இப்போ என்ன சப்ஜெக்ட் போதுன்னு ஆர்ட்ஸ் காலேஜில் எப்படி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போதும், அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் எடுத்தால் கம்ப்யூட்டர் அது ஈக்குவலாக காமர்ஸ். காமர்ஸில் கல்லூரியே இருக்க சர்வே ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் 2 செக்ஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 10 செக்ஷன் 12 செக்ஷன் இந்த கல்லூரி தான் இருக்குது. அங்கெல்லாம் 2009 வரைக்கும் இன்ஜினியரிங் ஃப்ரீக்கில் இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் வரும்போது எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா ஒரு சில கல்லூரியில் காமர்ஸில் 1300 1200 தான். சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எடுத்த மாணவர்கள் காமர்ஸ் தான் படிக்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் காமர்ஸுக்கு மரியாதை இருக்கிறது. அதே போல் வேலை வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்பு எல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு காமர்ஸ் இருக்கு. படித்தவர்கள் பிசினஸ் செய்வதற்கும் படிக்காதவர்கள் பிசினஸ் செய்வதற்கும் கொஞ்சம் நிறைய வித்தியாசம் இருக்கு. படித்தவர்கள் சீக்கிரமே தொழிலை கற்றுக்கொண்டு அந்த தொழில் எவ்வாறு மாடர்ன் டெக்னாலஜி டெக்னாலஜி அதே மாதிரி ரோல் ஆஃப் டெக்னாலஜி போட்டு லீடர்ஷிப் ஸ்டாண்டர்ட் இன் காமர்ஸ் எப்படி லீடர்ஷிப் குவாலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. நீங்கள் கேள்வி படிச்சீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன்லி சப்ஜெக்ட் மட்டும் தான் படிப்பாங்க, வேறு எதுவுமே படிக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி இல்லை, சப்ஜெக்டை தவிர மீது எல்லாமே படிக்க வேண்டியது. நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நாங்கள்லாம் எல்லாம் புதுசாக இல்லை. இன்னைக்கு போன தொட்டைன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துடுது, ஆன்சர் பதினொன்று வந்துடுது. அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயம் இந்த 3 தான் கல்லூரிகள்லாம் வெளியே ஒன்று தான் கல்லூரிகள்லாம் வெளியே. இந்த மாணவ செல்வம் நீங்கள் நல்லதை எடுத்துங்க, கெட்டதை விட்டுருங்க. அதான் உங்களுக்கு நேரத்தை கேட்டுக்கிறோம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணும்போது நான் வந்து ஏற்கனவே நான் பிஸ்னஸில் நிறைய வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்பொழுது எங்கள் காலேஜ் அளவில் எங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. இந்த மாதிரி
கிர்லாஸ்கர் ஆயிலிருந்து ஒரு மேனேஜர் புதுசாக வந்து கிர்லாஸ்கர் மோட்டார்ஸ் வந்தார். கிர்லாஸ்கர் மோட்டார்ஸ் வந்து அப்போ சேல்ஸ் இல்லை, ஆயில் இன்ஜின் எல்லாரும் கேட்டால் கிர்லாஸ்கர் ஆயில் இன்ஜின் சொல்லுவாங்க. ஆனால் கிர்லாஸ்கர் மோட்டார்ஸ்னால் கொஞ்சம் சேல்ஸ் நல்லா இருக்கும். அப்போ இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னா அந்த கிர்லாஸ்கர் ஆயில் மேனேஜரை தூக்கி கிர்லாஸ்கர் மோட்டார்ஸில் போடுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் பிஸ்னஸ் பீப்புள் அந்த யாராவது ஏஜென்சி இருக்குமோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த வரைக்கும் நான் அதான் கில் த காம்படிட்டர். என்னது கில் த காம்படிட்டர்? அப்போ நான் கேட்டேன் கில் த காம்படிட்டர் எப்படி சார் கில் பண்ணுற அவங்க வந்து பண்ணுறது பிஸ்னஸ் என்ன? அவர் சொன்னார், அடுத்த கம்பெனி எந்த கம்பெனி ஃபேமஸாக இருக்கோ எந்த கம்பெனி ஓடுதோ அந்த ரேட்டுக்கு விற்றுருக்கு. அதோட ஒரு 5% குறைச்சி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. ஒரு 1 இயர் பண்ணீங்கன்னா மீதி கம்பெனிலாம் காணாம போயிடும். எப்படி செல்போன் முதல்ல கொடுத்த போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃப்ரீயாக 1 மாதம் பேசுங்க, 2 மாதம் பேசுங்க, 3 மாதம் பேசுங்கன்னு ஃப்ரீயாக எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபோன் இல்லாமல் செல் இல்லாமல் செல்லே மூளையே செயல் இருக்காது. ஃபோன் கையில் இருந்தால் தான் அது மாணவ செல்வங்களுக்கு என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது. அது கையில் ஃபோன் இருக்கணும், இல்லைன்னா காதில் ஃபோன் இருக்கணும். அது ஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு வந்து ஃபோன் தான். அதுதான் போனால் வீட்டில் பார்த்தாலும் அதே ஃபோன் தான். சமைக்கும் போது ஃபோனு, அதே மாதிரி பேப்பர் படித்தா ஃபோன் இல்லாமல் இல்லை. அது பழக்கம் தான் காரணம். அது மாதிரி நீங்கள் எல்லாம் காமர்ஸ் படித்தாலே எப்படி நீங்கள் பிஸ்னஸ் நிறைய கவர்மெண்ட் உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. நீட் ஸ்கீம் தான் 15% சப்சிடி. இன்னும் 1 கோடிக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா வித்தவுட் செக்யூரிட்டி. அது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க பேங்க் போனால் எப்படி கடன் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, செக்யூரிட்டி வேணும். நம்மகிட்ட 1 கோடி ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி இல்லையே, நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் வந்து வித்தவுட் செக்யூரிட்டி 1 crore மேலே லோன் கொடுத்தாங்க. 5 crores 20% சப்சிடி நினைச்சு பாருங்க. 20% வந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி இருக்கு. நிறைய அதுக்கு வந்து பிஸ்னஸ் கிடைக்கல, கஷ்டப்படுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் சரி, நிறைய உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லாருமே வேலைக்கு போகணும்னு நினைக்காது, எல்லாருமே வேலைக்கு போய் சம்பளம் வாங்கணும்னு நினைக்காது. என்டர்பிரனர் ஆகும், தொழில் எதிர்காலம் பணம் கொடுக்குற மாதிரி வரும். அது எத்தனை பேர் வருவீங்க? தொழில் எதிர்க்கலாம் அதுக்கு பரவாயில்ல. அதாவது முயற்சி தான் முக்கியம். இந்த கைக்கு 4 பேர் பாராட்டு. ஏன்னா நம்ம வந்து சம்பளம் வாங்குறதுல சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்க. வந்து அந்த பயணம் தான் மனசுல வந்து ஒரு பயம் இருக்கும். எப்படி வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க வரணும். காமர்ஸ் படிச்சீங்கன்னா நீங்க படிக்கும்போது ட்ரேட் கற்றுக்கிட்டீங்கன்னா வெளியூட போக வேண்டியதில்லை. லோக்கல்லே இன்னைக்கு மினிமம் வேலை இல்லாமல் யாரும் எந்த கம்பெனியும் நடத்த முடியாது. ஏன்னா ஜிஎஸ்டியில இருந்து இன்கம் டேக்ஸ்ல இருந்து வேலைன்னா எல்லாமே வேலை செய்யும். மினிமம் 30,000 30,000 சம்பளம் திருச்சியில் கிடைக்கும். வேலை கற்றுக்கணும். நீங்கள் வந்து நிறைய உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வேலை கற்றுக்கிட்டீங்கன்னா வேற எங்கேயுமே வேலைக்கு போகல. திருச்சியிலே வேலைக்கு போனீங்கன்னா நிறைய கடைகளில் சரி, கம்பெனியில் சரி, இன்னைக்கு வந்து வேலை தெரிஞ்சவங்க இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. அத்தனை காமர்ஸ் படித்த மாணவர்கள் வேலை கற்றுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருச்சியிலே 30,000 வேலை, 30,000 வேலை. நல்ல சப்ஜெக்ட் காமர்ஸ் தேவைப்படுறீங்கன்னா ஃபியூச்சர் ஃபுல்லாக காமர்ஸ் தான். காமர்ஸ் என்ன கம்ப்யூட்டர் இருந்தாலும் நான் கூட சொல்லுவேன். இன்ஜினியரிங் காலேஜில் எங்கிட்ட வந்து என்ஐடியில் பார்த்து ஒரு பிரின்சிபலாக இருந்தார். அப்போ நாங்கள் சொன்னோம் ஃபைனல் இயரில் அதை எப்போ போடுவாங்க ஆனது என்ன ஃபைனான்ஸ் இருக்கு காலேஜில், இப்போ எவ்வளோ பணம் இருக்கு என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பணம் இல்லாத டயத்தில் ஆர்டர் போடுவாங்க. ஆனால் சப்ளை வந்து பேமெண்ட் கொடுக்க முடியாது. அப்போ நானும் சொல்கிறேன், நீங்கள்லாம் வந்து ஒரு ஃபைனல் இயர் படிக்கும்போது, ஃபைனல் இயர் படிக்கும்போது ஃபைனான்ஸ் ஒரு பேப்பர் வைக்கிறது சார் எல்லா சொல்லுவோம். ஏன்னா இன்ஜினியரிங் படித்தாலும் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சரியாக இல்லைன்னா அந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரியாக இருக்காது. அதனால நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சிஓ யாருன்னா காமர்ஸ் படித்தவங்க தான் இருக்காங்க. அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபைனான்ஸ் சரியான மேனேஜ்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கம்பெனி வந்து சரியாக வரலாம். அப்படிப்பட்ட கோர்ஸ் நீங்கள் நல்லா தேர்ந்தெடுத்துருக்கீங்க. நல்ல உங்களுடைய
உங்கள் கோடைகளுக்கு நல்ல அவங்க சொன்ன சார் நீங்கள் வந்து பெரிய அகாடமிஸில் கூப்பிட்டு வச்சு தான் பையன்களுக்கு யூஸ் ஆகும். நாங்கள்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். அதனால நாங்கள்லாம் கிராமத்தில் பிறந்து வந்து வளர்ந்தோம்னா இன்னைக்கு எங்களுக்கு இந்த இடத்துல நிற்கிறோம்னா எங்களுக்கு கொடுத்தது கல்வி தான். கல்வினால கல்வி தான் அழியா இருக்கும். கல்வியில நாங்கள்லாம் எங்கெல்லாம் கொடுக்குறோம், ரொம்ப கொடுக்குறோம். பஸ்ஸே வராததாக இருக்குது. இருந்தாலும் நீங்களாம் நிறைய ப்ரொஃபஸர் சார் அவர்கள் நிறைய கைடன்ஸ் பண்ணுறது, நிறைய பேராசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. நாங்கள்லாம் நீங்களாம் வந்து எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கைடன்ஸ் இல்லை. பட் உங்களுக்கு சொந்த முயற்சி ஏதாவது சாதனை பண்ண நம்மளும் வந்து இப்போ இந்த கல்லூரியில் படித்த உங்கள் அப்துல் கலாம் நினைச்சிங்க கனவு காலங்கள்னு சொன்னார். அது கூட நீங்கள் வெளியிருந்து நீங்கள் வாடகைக்கு உங்களுக்கு தலைவர் இருக்கிறது இந்திய தலைவர் உருவாகிருக்காங்க. இந்த தலைவரெல்லாம் உருவாக சயின்டிஸ்ட் உருவாக செஞ்சஸ் காலேஜ் அப்படி இருக்கும்போது அந்த கல்லூரியில் படிக்கும்போது நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு நிறைய பேர் பையன் என்ன பண்ணாங்க, நம்ம தப்பாக நம்ம பிரைஸ் தான் வாங்கணும்னு இல்லை. நம்முடைய கருத்துக்களை நம்முடைய ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம்னா நிச்சயமா சக்சஸ் ஆகும். சில பேர் நம்ம பண்ணா நம்ம பிரைஸ் கிடைக்குமா கிடைக்காதா நினைக்கூடாது. அதனால நம்முடைய கருத்துக்களை நீங்க ஒரு தடவைக்கு நிறைய கான்ஃபரன்ஸ் பண்ணா நிறைய கான்ஃபரன்ஸ் குறைஞ்சிருச்சு. பையன்ல கூட கான்ஃபரன்ஸ்னா எங்களுக்கு அது இன்ஜினியரிங் காலேஜ்னா பல லட்சம் செலவு பண்ணுவாங்க, பல லட்சம் கல்யாணமாக பண்ணுவாங்க. ஆனா அதே சமயத்தில் ஏதாவது ஒரு வெளியிருந்து ப்ரொஃபஸரை கூட்டிட்டு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னு சொன்னா போர் அடிக்குது சார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள்லாம் வந்து காமர்ஸ் படிச்சதுனால நீங்கள் நல்ல எளிமையாக இந்த மாதிரி நடத்துறது தான் கான்ஃபரன்ஸ் நமக்கு நல்லது. எங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ்னா பெரிய திருவிழா மாதிரி தான். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 100 ரூபாய் கேட்டால் தரணும். இதுக்கு 1000 ரூபாய் 1500 ஒரு பையன் வசூல் பண்ணி பெரிய விருந்து பிரியாணி போட்டு எல்லாம் செய்வாங்க. பட் நீங்க காமர்ஸ் படிச்சதுனால சிக்கனமா இருக்கீங்க, அதை பாராட்ட முடியும். அதனால சார் நன்றி சொல்லிட்டேன். ஏன்னா சென்ட் காலேஜ்ல எங்களுக்கு ஒரு பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்து அது காமர்ஸ் மாணவர்கிட்ட பேசுறதுதான் கஷ்டம். கணக்கு தான் முக்கியம், கணக்கோட நிதி தான் முக்கியம். நிதியை நிர்வகிக்கிற மாணவர்கள் பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி கூறி நீங்க வந்து வாழ்க்கையில் எல்லா சலுகையும் பெற்று வருங்காலத்தில் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்கள் வீட்டிற்கும் இந்த கல்லூரிக்கு நல்ல பேரை எடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for sharing your valuable insights. Now I invite Dr. J. Bergman to the stage to deliver the vote of thanks and express our gratitude to everyone who made this event possible.